இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நீட்ட மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் வந்து 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1 கிலோ அளவு மிளகாய்க்கு தான் அளவுகள் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக அரைக்கணும்னா மிளகாயோட அளவையும் அதிகப்படுத்தி அதுக்கு தகுந்த ரேஷியோவில் மற்ற எல்லா பொருட்களோட அளவையுமே நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ 1 கிலோ அளவு மிளகாய் எடுத்திருந்ததுனால 1 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு தாம்பலத்தில், அதாவது அகலமான பிளேட்ல கொட்டிட்டு பரத்தி வச்சுக்கோங்க. நம்ம இதை வெயில்ல தான் காய வைக்க போறோம். வெயில்ல காய வைக்க விருப்பப்படலைன்னா நீங்க வறுத்துட்டு கூட அரைக்கலாம். ஒவ்வொரு பொருளா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். அடுத்து தேவையான பொருள் வந்து 200 கிராம் அளவுக்கு சீரகம், 200 கிராம் மிளகு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் அரிசி. நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், நீங்க பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சோம்பு, 2 வரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சோம்பு சேர்த்து பண்ணும்போது நம்ம இதே பொடியை வந்து நான் வெஜிடேரியன் குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையா இருக்கும். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பொடி கடுகு அப்படி இல்லைன்னா பெரிய கடுகு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். அதனால் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துருங்க. இப்போ இந்த எல்லா பொருட்களுமே வெயிலில் ஒரு 2 நாளுக்கு நல்லா காஞ்சிருக்கு. நீங்கள் மிளகாவை உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து காய்ந்த கருவேப்பிலை. இதையும் நான் வெயிலில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கணும். அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு டைட்டாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இந்த கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துருங்க. கண்டிப்பாக இந்த எல்லா பொருட்களும் 2லேருந்து 3 நாட்கள் வெயிலில் நல்லா காயணும். அப்போ தான் நீங்கள் பொடியை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம வறுத்துட்டும் இதை அரைக்கலாம். வறுத்து அரைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது ஒன்றா போட்டு காய வச்சுட்டு அரைச்சிக்கிடலாம். அது ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இந்த மிளகாத்தூள் அரைச்சதுக்கு அப்புறமா இது முழுமையாக ஆற வச்சிடணும். ஏன்னா அந்த மிஷின் சூட்டுக்கு இது நல்லாவே சூடாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பக்குவமாக யூஸ் பண்ணும்போது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி பற்றக்கூடாது. தண்ணி படாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் சைவ குழம்பு, அசைவ குழம்பு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.